இப்போ நீங்க வந்து அந்த ஆன்மீக அரசியல்ன்றது வந்து நம்ம லோக்கல் கவுன்சிலர்ஸ்ல இருந்து நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் இருக்கு ஆன்மீக அரசியல்ன்றது. ஆக்சுவலா இப்போ சொல்லணும்னா காமராஜ் பீரியட்லேயே ஆன்மீக அரசியல்ன்றது இருக்கு. அதை வந்து எப்படி சொல்லணும்னா அந்த செக்குலரிசம்னு சொல்றாங்கல்ல, கிறிஸ்டினாட்டிவே இருக்கலாம், முஸ்லீம்ஸாவே இருக்கலாம், ஆனா இந்துஸ் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லலாம். அதை வந்து எப்படின்னா காங்கிரஸ் பீரியட்ல அந்த ஒரு செக்குலரிசம் மெயின்டைன் பண்ணாங்க. பிஜேபி வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த செக்குலரிசம் வந்து தப்பு, இந்துசம் வந்து மெஜாரிட்டி இங்க இருக்கும், நாங்க தான் வந்து இது பண்ணணும், நாங்க ஏன் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தனை வருஷம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சதே இல்லை. அதாவது அவங்க எந்தெந்த விதத்துலலாம் டெக்னிக்கலாக மூவ் பண்ணா நம்ம வந்து இங்கே வந்து ஓரளவுக்காச்சும் மெஜாரிட்டி ஓட்டு வந்து வாங்கலாம்னு யோசிக்கும் போது அவங்க ஒரு சைடு வந்து எப்படி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கும்பிடக்கூடியவங்க சாமி வந்து ஒன்று விநாயகர், இன்னொன்று வந்து முருகர். இப்போ முருகர் மாநாடு நடத்தினா அதை வந்து கட்சி மாநாடா நடத்தாம எல்லாருக்கும் சமமான ஒரு மாநாடா நடத்தினா அதை யார் ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து பிஜேபி தலைவர். அப்படி பண்ணும் போது அந்த ஆன்மீக அரசியலும் சேர்ந்து உள்ள வருது, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஓட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது. அப்படி பார்க்கும் போது இங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும். ஏன்னா நீங்க வந்து பார்க்கும் போது இந்தியா லெவல்லையே எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிறிஸ்டினாட்டி, முஸ்லிம்ஸ், இந்துஸ் 3 பேர் வந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். இங்க வந்து அந்த டிவிஷன் காட்டுறது வந்து தப்புன்னு எனக்கு தோணுது.